அவர் உங்களுக்கு சொல்வதையெல்லாம் செய்யுங்கள். அவர் உங்களுக்கு சொல்வதையெல்லாம் செய்யுங்கள். யோவான் நற்செய்தி 2வது அதிகாரம் 5வது வசனம். கானாவூர் திருமணத்திலே அன்னை மரியாள் வேலையாட்களிடம் சொன்னது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்வதையெல்லாம் செய்யுங்கள். அவர்கள் செய்தார்கள். புதுமை நிகழ்ந்தது. அங்கிருந்த பிரச்சனை தீர்ந்தது. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, அன்னை மரியா நம்முடைய வாழ்க்கையிலும் சரி, இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுதும் சரி, அவர் 2 விதமான காரியங்களிலே இருந்தார். ஒன்று, குருவாக வழிகாட்டியாக இருந்தார். மற்றொன்று, சீடராகவும் இருந்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய இளமை பருவத்திலிருந்து அவருக்கு ஒரு வழிகாட்டியாக, அவரை எவ்வாறெல்லாம் பேணி வளர்த்தாரோ அது ஒரு வழிகாட்டியாக இருந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழிநடத்தி கொண்டிருந்தார். அவர் எப்பொழுது அந்த வழிகாட்டியதை நிறுத்தினார் என்றால், அந்த வார்த்தைகள், அவர் உங்களிடம் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள். அன்னை மரியா விபிலியத்திலே 7 இடங்களிலே பேசியதாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த 7வது இடம்தான் இந்த கானாவூர் திருமணம். அதிலே அவர் கடைசியாக பேசியது, அவர் உங்களுக்கு சொல்வதையெல்லாம் செய்யுங்கள். எப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பணி செய்ய ஆரம்பித்து வைத்தாரோ அன்று முதல் அன்னை மரியா ஒரு சீடராக மாறிவிட்டார். அதற்கு முன்பாக வழிகாட்டியாக இருந்தவர் ஒரு சீடராக, உண்மையான சீடராக, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய சீடராக, கடவுளுடைய சீடராக மாறிவிட்டார். அதன் பிறகு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த பொழுது, இறப்பதற்கு முன்பாக யோவான் நற்செய்தி 19வது அதிகாரம் 26வது வசனம் 27வது வசனத்திலே அவர் தன்னுடைய தாயை பார்த்து, இதோ இவரே உம் மகன் என்று தான் அன்பு செய்த சீடரை அவரிடத்தில் ஒப்படைத்தாரோ, தான் அன்பு செய்த சீடரை பார்த்து இதோ இவரே உம் தாய் என்று சொன்னாரோ, அன்று முதல் மீண்டும் அந்த பணியை செய்ய ஆரம்பித்து விட்டார். ஒரு வழிகாட்டியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விட்டு சென்ற அந்த பணியை ஒரு வழிகாட்டியாக மீண்டும் தன்னுடைய சீடர்களுக்கு வழிகாட்டியாக இருந்து அவர் அனைத்தையும் செய்ய ஆரம்பித்தார். அது மட்டுமல்லாமல் இன்றும் நமக்கு அன்னை மரியா ஒரு வழிகாட்டி, ஆண்டவர் இயேசுவிடத்திலே கொண்டு சேர்ப்பதற்கு ஒரு வழிகாட்டியாக இருந்து கொண்டிருக்கின்றார். அதற்கான சிறந்த எடுத்துக்காட்டு திருத்துதர் பணிகளிலே 1வது அதிகாரத்தில் நிகழ்ந்த நிகழ்வு. அங்கே அந்த 14வது வசனத்தை நீங்கள் வாசித்தீர்கள் என்றால், 1வது அதிகாரம் 14வது வசனத்திலே ஆண்டவர் இயேசுவின் சீடர்கள் அனைவரும் எருசலேமிலே ஒரு இடத்திலே கூடியிருக்கிறார்கள். அங்கே அன்னை மரியாவும் அவர்களோடு இணைந்து இறைவேண்டல் செய்து கொண்டிருக்கின்றார் என்ற அந்த வசனம். அன்னை மரியாள் அவர்களோடு அங்கே இருக்கின்றார். அங்கே அவர் இறைவேண்டல் செய்து கொண்டிருக்கின்றார். அவர்கள் அனைவரும் அங்கே ஒன்றாக இருப்பதற்கான காரணம் தூய ஆவியானவரை பெற வேண்டும் என்பதற்காக என்று. அத்தனை பேர், அதில் 120 பேர் என்று கொடுக்கப்பட்டிருக்கும். அங்கே அவர்கள் அனைவரும் இருப்பதற்கான காரணம் தூய ஆவியை பெற வேண்டும் என்று. ஆனால் அதிலே அன்னை மரியாவிற்கு அந்த ஒன்று தேவையில்லை என்று சொல்வதற்கல்ல, ஏற்கனவே அவர் தூய ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்தார். தூய ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒருவர் ஜெபிக்கின்ற பொழுது அங்கே ஆவியானுடைய வல்லமை செயல்படும், ஆவியானவர் இறங்கி வருவார் என்பது நாம் தெரிந்த ஒன்று. அந்த 120 பேர் அங்கே இருக்கின்றார்கள். அதில் அன்னை மரியாவும் இருக்கின்றார். ஆனால் அன்னை மரியா தூய ஆவியானவரை பெற்றிருக்கின்றார். அதற்கான வசனம் லூக்கா நற்செய்தி 1வது அதிகாரம் 35வது வசனம். கபிரியேல் அதிதூதர் அன்னை மரியாவிடத்திலே சொல்லுகின்றார், தூய ஆவியானவர் உம்மீது இறங்கி வருவார், உன்னத கடவுளுடைய வல்லமை உம்மேல் நிழலிடும் என்று அங்கே கபிரியேல் அதிதூதர் அன்னை மரியாவிடத்திலே சொல்லி சென்றிருக்கின்றார். அப்பொழுதே அன்னை மரியா தூய ஆவியானவரை பெற்றுவிட்டார். அன்னை மரியா தூய ஆவியானவரை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கருதரிக்கின்ற பொழுதே பெற்றுவிட்டார். எல்லா விதமான ஆசீர்வாதங்களால் நிரப்பப்பட்டிருந்த அன்னை மரியா தூய ஆவியானவரையும் பெற்றிருந்தார். அதனால்தான் எருசலேமிலே தூய ஆவியானவரை பெற்றிருந்த ஒரே ஒருவர் அன்னை மரியா. அன்னை மரியா அங்கிருந்து ஆண்டவர் இயேசுவின் சீடர்கள் அனைவரையும் வழிநடத்துகின்றார், ஜெபிக்கின்றார், தூய ஆவியானவரை பெற்று தருவதற்கு ஒரு கருவியாக இருக்கின்றார். இன்று நாம் ஒவ்வொருவருக்கும் வரங்களை பெற்றுத்தரக்கூடிய ஒரு கருவியாக அன்னை மரியா இருந்து கொண்டிருக்கின்றார்.
யார் யாரெல்லாம் அவரிடத்தில் தேடி வருகிறார்களோ, அண்டி வருகிறார்களோ, அவர்கள் ஒவ்வொருவருக்கும் அன்னை மரியா ஒரு வழிகாட்டியாக இருந்து, ஒரு கருவியாக இருந்து, ஆண்டவருடைய வரங்களையும் ஆசீர்வாதங்களையும் தூய ஆவியானவரையும் பெற்று கொடுத்து கொண்டே இருக்கின்றார் அன்னை மரியா. இந்த அன்னை மரியாவினுடைய பணி நமது வாழ்விலே மிக மிக அற்புதமானது. புனித பெனவந்தர் சொல்லுவார், நரகத்தினுடைய சக்திகள் அனைத்தும் நடுநடுங்குகின்றன, அன்னை மரியாவினுடைய பெயரை கேட்கின்ற பொழுதும் அன்னை மரியாவினுடைய பாதுகாப்பை எண்ணி இவை நடுங்குகின்றன என்று சொல்லுகின்றார். சாத்தான் அன்னை மரியா எந்த அளவிற்கு தன்னுடைய பிள்ளைகளை பாதுகாக்கின்றன என்பதை பார்த்து நடுங்குகிறார்கள் என்று சொல்லுகின்றார் புனித பெனவந்தர். அந்த அளவிற்கு அன்னை மரியா நம் ஒவ்வொருவரையும் தன்னுடைய பிள்ளைகளாக பார்த்து நம் ஒவ்வொருவரையும் வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். பல நேரத்தில் எழுகின்ற ஒரே கேள்வி, ஏன் அன்னை மரியாவிடத்தில் ஜெபிக்கின்றார்கள், ஏன் அன்னை மரியாவிற்கு இவ்வளவு வணக்கம், ஏன் அன்னை மரியாவை இவ்வளவு நேசிக்கின்றார்கள் என்ற கேள்விகள் எல்லாம் எழுந்து கொண்டிருக்கின்றது. புனித மேக்சிமிலியன் கோல்பே சொல்லுகின்றார், அன்னை மரியாவை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு ஒருவராலும் அதிகமாக நேசித்து விட முடியாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு யாராலும் அன்னை மரியாவிற்கு அதிக அளவிலே மதிப்பு மரியாதையும் கொடுத்து விட முடியாது. எனவே நீங்கள் பயப்பட வேண்டாம், பயப்படாமல் அன்னை மரியாவை நேசியுங்கள், அன்னை மரியாவிற்கு வணக்கம் செலுத்துங்கள் என்று சொல்லுகின்றார். ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது அவர் தன்னுடைய தாய் மீது வைத்திருந்த அன்பையும் மதிப்பையும் மரியாதையும் விட இந்த உலகத்தில் வேறு யாராலும் அந்த அளவிற்கு வணக்கம் செலுத்தி விட முடியாது, அன்பு செய்து விட முடியாது. எனவே உங்களுடைய உள்ளத்திலே எங்கே நாம் கடவுளை காட்டிலும் அன்னை மரியாவை அதிகமாக அன்பு செய்து விடுவோம் என்ற எண்ணமோ பயமோ எழ வேண்டாம் என்று சொல்லுகின்றார். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அதை மீண்டும் பெனவந்தர் சொல்லுகின்றார், அன்னை மரியாவிடத்திலே யார் யாரெல்லாம் தேவைகளோடு தேடி வந்தார்களோ அவர்கள் ஒருபோதும் ஒரு முறை கூட வெறுங்கையராக திருப்பி அனுப்பப்படவில்லை. நீங்கள் எப்பொழுது அவரிடத்தில் வந்தாலும் சரிதான், அவருடைய ஆசீர்வாதங்களை பெறுவீர்கள் என்று சொல்லுகின்றார். அதற்கான ஒரு சிறந்த இடம் இந்த வில்லியனூர் லூர்து மாதா. இன்று நாம் லூர்து மாதாவினுடைய திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். நான் முதலிலே சொன்ன வார்த்தைகள், அவர் உங்களுக்கு சொல்வதையெல்லாம் செய்யுங்கள். அன்னை மரியா லூர்து நகரிலே காட்சியளித்த போது அவர் சொன்ன நற்செய்தி என்னவென்றால், ஆண்டவர் இயேசு அவர் உங்களுக்கு சொன்னதையெல்லாம் செய்யுங்கள், நீங்கள் விண்ணகத்தினுடைய மாட்சியை அடைவீர்கள். அதற்கான ஒரு வழி ஜெபம், தபம், புண்ணிய வாழ்வு. இதுதான் லூர்து நகரிலே அன்னை மரியா தோன்றிய பொழுது சொன்ன வார்த்தைகள். அவர் சொன்ன நற்செய்தி இதுதான், அவர் உங்களுக்கு சொல்வதையெல்லாம் செய்யுங்கள், நீங்கள் விண்ணகத்துடைய மாட்சியை பெறுவீர்கள். அந்த வழி என்னவென்றால் ஜெபம், தபம், புண்ணிய வாழ்வு. இவற்றை நீங்கள் உங்கள் வாழ்விலே கடைபிடிக்கின்ற பொழுது எல்லா ஆசீர்வாதங்களும் பெறுவீர்கள் என்று சொல்லுகின்றார். நான் இந்த இடத்துக்கு வரும்பொழுது என்னை ஒருத்தர் சொன்னார், ஒரு குருவானவர் தான் சொன்னார், நான் இந்த இடத்துல தான் போய் தங்கிட்டு படிக்க போகிறேன்னு சொன்னப்ப அவர் சொன்னது, நீங்கள் ஒரு வல்லமையான இடத்துக்கு போகிறீங்க, மாதாவுடைய அருள் பொங்கி வழிந்து கொண்டிருக்கின்ற ஒரு இடத்துக்கு போகிறீங்க, ரொம்ப நல்லா இருக்கும் அந்த இடம் அப்படின்னு சொல்லி சொன்னார். இங்கே நான் வந்ததுலேருந்து எத்தனையோ பேர் வந்துட்டு வந்து சொல்லியிருக்காங்க. எத்தனையோ பேர் வெளியில் வருகின்ற பொழுதெல்லாம் இந்த சனிக்கிழமைகளில் வெளியூர்லேருந்து நிறைய பேர் வருவாங்க. வந்துட்டு ஃபாதர் ஒரு காணிக்கை செலுத்த வந்திருக்கேன் ஃபாதர். என்ன அப்படின்னா, இல்லை ஃபாதர் குழந்தை இல்லாமல் இருந்துச்சு ஃபாதர், எங்களுக்கு ரொம்ப வருஷமாக இங்கே தான் வந்து ஜெபிச்சுட்டு போன ஒரே மாதத்தில் எங்களுக்கு குழந்தை வரம் கிடைத்தது, எங்களுக்கு இப்போ குழந்தை இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வந்து சொல்லிட்டு காணிக்கை செலுத்திட்டு போவாங்க. நிறைய பேர் வந்து சொல்லிக்கிட்டே இருந்திருக்காங்க என்கிட்ட. நேற்று கூட ஒருவர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, எங்கள் வீட்டில் ஏகப்பட்ட ரொம்ப வருஷமாகவே நிலப்பிரச்சனை இருந்துகிட்டே இருந்தது, ஒருத்தர் ஆக்கிரமித்து வச்சுருந்தார், அது அவர் போக மாட்டேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தார், நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு செய்யலை, தெரியல, வந்து இங்கே தான் ஜெபிச்சுட்டு போனோம், நாங்கள் ஒன்றுமே பண்ணலை. ஜெபிச்சுட்டு போன ஒரே வாரத்தில் அவங்க வந்து சொல்கிறாங்க, நாங்கள் இந்த இடத்த விட்டு காலி பண்ணிட்டு போயிடுறோம், நீங்கள் வந்துடுங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. ஒன்றா இரண்டா வரங்கள், எத்தனையோ வரங்கள் அன்னை மரியா பெற்று கொடுத்து கொண்டே இருக்கின்றார். எத்தனையோ பேருடைய நோய் நொடிகளை தீர்த்து வைத்து கொண்டே இருக்கின்றார் அன்னை மரியா. இந்த இடத்திற்கு வருகின்ற ஒவ்வொருவரும் அன்னையினுடைய வரங்களை பெற்று சென்று கொண்டே இருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் ஆசியாவிலேயே முதலாக கட்டப்பட்ட கோயில் லூர்து மாதாவிற்காக என்று கட்டப்பட்ட கோயில் நம்முடைய கோயில், ஆசியாவிலேயே முதல் கோயில் என்ற பெருமை நம்முடைய கோவிலுக்கு உண்டு. இந்த கோவிலுக்கு முன்பாக இருக்கின்ற அந்த குளமும் மிகவும் சக்தி வாய்ந்ததாக என்று சொல்லப்படுகின்றது.
அந்த குளத்தை சுற்றி வருகின்ற பொழுதெல்லாம் அற்புதங்கள் நிகழ்ந்து கொண்டிருப்பதாக பல பேர் சொல்லி இருக்கின்றார்கள். கோவிலுக்கு முன்பாக இருக்கின்ற ஒரு குளம், இப்படிப்பட்ட சூழ்நிலையை கொண்ட ஒரே ஒரு திருத்தலம் நம்முடைய திருத்தலம். இந்த இடத்துல எத்தனையோ பேர் அன்னை மரியாவினுடைய வரங்களை கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்டே இருக்கின்றார்கள். கடவுள் அன்னை மரியா வழியாக வரங்களை செய்து கொடுத்து கொண்டே இருக்கின்றார். எனவே நாம் பக்தியோடு மன்றாடுவோம், அன்னை மரியாவிடமிருந்து வரங்களை நாம் பெறுவோம். ஆமீன்.